ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது எந்த இடத்துல பெண்கள் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. பாய் ஃப்ரெண்டோட போறாங்க, ஃப்ரெண்ட்லியா ஒரு நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கும்போது அடே லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது. அவங்க வந்து ஆளே இல்லாத, நடமாட்டம் இல்லாம ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அவங்க அங்க பேசிட்டு இருந்தது தப்புதாங்க சார். சோ பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போயிருக்க கூடாது. அதானே உலக வழக்கம். அத விட்டுவிட்டு 90% பேர் ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து நல்லவரா கெட்டவரா? நான் என் மிடில் தான் சார். மிடில்னா இல்ல சார், ஒன்னு இந்த பக்கம் இரு இல்ல அந்த பக்கம் இரு. 90% ஆண்கள்ல கெட்டவர்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் நீங்களும் வர்றீங்க. ஆமா. இப்போ நீங்க சொல்ற அட்வைஸ் நான் எப்படி எடுத்துக்க முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு விஷயத்தை பொதுப்படுத்திட்டீங்கனாலே நீங்க வந்து பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சார் இல்ல சார், அதாவது அந்த காலம் மாதிரி நம்ம எல்லாருமே ஞானியர்கள் யாரும் கிடையாது. ஓ சாமி வேற எல்லா காலகட்டத்திலயுமே இதெல்லாம் இருந்திருக்குப்பா. அந்த காலத்திலயும் மனுஷன் ஆக்சுவலா இதை விட மோசமா இருந்திருக்காங்க. ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம், முதல்ல தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பா வேணும்னா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த நேரத்துக்கு போகணும், எந்த நேரத்துக்கு போக கூடாது. வாழ்வியல் சார்ந்த கல்வியை ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும். முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? தற்காப்பு கலையும் அவங்க கத்துக்கணும்னு என்னோட வேண்டுகோள். அது எல்லாத்தையும் அவங்களே கத்துக்கணும் இல்லையா? டெபினெட்லி அவங்களே தற்காப்பு கலை கத்துக்கிட்டு அவங்களே தனி மனித ஒழுக்கத்தோட அவங்க பாத்துக்கணும். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புத்தக படிப்பு மட்டும்தான் இருக்கு, வாழ்வியல் சார்ந்த வாழ்க்கை கல்வி இல்ல. அந்த எங்கெங்கயோ போறீங்க சார் நீங்க. தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. பிரெக்னெண்டா இருக்காங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கீழே தள்ளிடுறாங்க. இந்த அக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கவனமா இருந்திருக்கலாம்னா அட்லீஸ்ட் ஃபுல் பண்ணி ட்ரெயினை நிறுத்திருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஓ இல்லை மெசேஜ் எதாவது பண்ணிருக்கலாம். ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு சொல்றீங்க, அவங்க என்ன கவனமா இருந்திருக்கணும் அதுலன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களோ இல்ல கணவனையோ இந்த மாதிரி அன்டைம்ல டிராவல் பண்ணும்போது கணவனையோ கூட போட்டு இருந்திருக்கலாம். எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. இப்ப ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஆமா ஒரு ட்ரெயின்ல தனியா போகணும்னு விருப்பப்படுவாங்களா என்ன? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயிருக்காங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. தவிர்த்து இருக்கலாம். பயணம் எதுக்கு பண்ணிருப்பாங்க? பொழுதுபோகல ட்ரெயின்ல இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகணும்னா போயிருப்பாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வீட்டுல ஆம்பளை துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்பனா என்னன்னு தெரியல. அது தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. நான் அது டைமிங் இருக்கு, எந்த இடம்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் சூஸ் பண்ற உரிமை நம்மளுக்கிட்ட இருக்கு. எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அந்த பையன் மேலேயோ சமுதாயத்து மேலேயோ நம்ம திணிக்க கூடாது. நம்மளாகவே வழியே வந்து ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோங்கிறது தான் என்னோட கருத்து. மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஆண்கள் அதை கிரியேட் பண்றாங்க. நீங்க பெண்களை விக்டிம் ஆக்குறீங்க. அந்த இடத்துல அந்த பெண் தான் தப்புன்னு ஏன் சொல்றீங்க? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. ஏன்னா பெண் மீது சமுதாயத்துக்கு ஒரு அக்கறை இருக்கு. ஏன் ஆண் மேல இல்ல அந்த அக்கறை? இல்லப்பா, ஏன் ஆண்களை வந்து நீ இப்படிதான் இருக்கணும், நீ சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் வளர்க்க மாட்டேங்கிறீங்க? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஆண் மக்களை கூட எல்லாரும் சொல்லி தான் வளர்க்குறாங்க. இன்னும் கேட்டா ஆண் பசங்களை அடிச்சு வளர்க்குறாங்க. அடிச்சு சொல்லு. முதல்ல பாத்துக்கணுங்கிற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே அவங்க தான் சொல்ல வரோம் நாங்க. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? ஆண் தப்பிச்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு உடல் அளவுல எந்த பாதிப்பும் கிடையாது. கற்பு போச்சுன்னா பெண்களுக்கு தான் கற்பு போச்சுன்னு சவுண்டா பேசுறாங்க. எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆணுக்கு கற்பு இல்லையா? இருக்குது. ஆனா ஆண் தப்பிச்சுக்கிறான் அந்த இடத்துல. உங்க வயசுல இருக்க ஒரு அம்மா 55 வயசுல இருக்க ஒரு அம்மாவை 24 வயசு போய் அப்படி பண்றானா நீங்க எப்படி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலாம்? மாட்னாடா மானஸ்த. ஷோவுக்காக நாங்க வந்து பஸ் ஏறோம். ஒரு ஆண் வந்து பக்கத்துல போய் நைஸா உட்காந்து தடவிட்டு பேசிட்டு இருக்கிறோம். உன் பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. நீங்க பாத்தேன்றீங்களே அந்த இடத்துல என்ன பண்ணனா பெண்களா சேர்ந்தா அந்த அவனை செருப்பு கழட்டி அடி நீங்க எல்லாம் அடிச்சீங்கன்னு வைங்களேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நீங்க எல்லாம் முன் வாங்க. நீங்க பாத்தேன்றீங்க, நீங்க எதனா பண்ணிருக்கணும். முடியாது. முடியாது. நாங்க டிராவல்ல இருந்தோம். பஸ் நின்னுட்டு இருக்கிற இடமா இருந்தா கண்டிப்பா அந்த அங்க சுத்தி இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. யாருமே கண்டுக்கல. ஏங்க உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்க தாங்க சொல்லணும். அப்பதாங்க நான் வர முடியும். டேங்க வாடா,
வாடா. அழிக்கிற மாதிரி எதுக்கு நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு கஷ்டம் சொன்னீங்கன்னா தான் நாங்க வருவோம். அந்த பொண்ணு என்ன ரிலேட்டிவ்னு தெரியாதுல நமக்கு. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? சார், அவங்க அப்ப என்னவா ரிலேட்டிவா பழகிருப்பாங்க. இருந்தாலும் உங்க மச்சான் மாமா உங்க ஜாதி ரீதியா இருந்தா தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. பொண்ணு வந்து செக்ஷுவலா ஒருத்தன் அத நான் மீன் பண்ணலங்க. அவங்க அக்செப்ட் பண்றப்போ அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. நான் என்ன பண்ணாத? இந்த பேச்சு ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு தீர்ப்பே இப்ப நீங்க எழுதிட்டீங்க. அந்த மலையில அந்த பையன் அவள்கிட்ட பிசிக்கலா ஏதோ பண்ணிட்டு இருந்ததுக்கு அந்த பொண்ணு ஒப்புதல் கொடுத்துட்டா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்படி ஒரு ஜட்மெண்ட்டை நீங்க எழுதிட்டீங்க. இத்தனைக்கும் அவங்களாவது அதை பார்த்தவங்க. நீங்க கூட இருந்த குமார் கூட இல்ல. பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க. கவனமா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அந்த பெண் கவனமா இருந்திருந்தா. ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி கவனமா இருக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. நக்கல்யா அவனுக்கு. ஆமா. இந்த இடத்துல என்ன கவனமா இருந்திருக்கணும்? அடிச்சிருக்கலாம். பட்டுன்னு அடிச்சிருக்கணும். அடிச்சிருக்கலாம். இங்கிலீஷ் வேற. சொல்றா. இத என்ன பாக்குறீங்க? அவர் பார்க்காத அவரு ஒரு நிமிஷத்துல வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றாரு. இவங்களும் ஒரு லேடி தானே. அந்த இடத்துல இவங்க இருந்தாலும் இவங்க அப்படிதான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்பன். தற்காப்பு கலையை பயன்படுத்துங்கன்னா ஏங்க, நான் அந்த இடத்துல இருக்கும்போது தற்காப்பு கலைக்கு போவேனா 101க்கு போவேனா? ஒரு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஃபர்ஸ்டே நான் இதை தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எல்லாருமே மேக்ஸிமம் தப்பா தான் பாக்குறாங்கன்ற மாதிரி நீங்க சேஃப்டியா இருங்க. ஐயோ முட்டாள். எது முட்டா? யார் அந்த மிஸ்டேக்க பண்ணாங்களோ ஏன் அவங்களை क्वेश्चन பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்? அது வந்து நீங்க சேஃபா இருக்கணும் எங்களை சொல்றீங்க. ஏன் அந்த சேஃப்டியை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதான் சொல்றேன், மொத்தத்தில் இந்த சமூகம் சரியா இல்லைன்றதை தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப நீங்க எங்களை ப்ளேம் பண்ண கூடாது. ஆமால ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. நான் என் பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். விஸ்காம் தான் படிக்கிறாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொன்னேன். நான் விஸ்காம் தான் படிப்பேன்னாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? சோ என் வீட்டு சைடு மீடியா ஃபீல்டு சேஃப் கிடையாதுன்னாங்க. ஆனா நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி விடுறா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்படிதான் சொல்லி தான் பெண் பிள்ளைங்க எல்லாம் உள்ள வராம இருந்தாங்க மீடியாவுக்குள்ள. இன்னைக்கு உடைச்சிட்டு ஜேர்னலிஸ்டா இங்கங்க கேக்குறான். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. கேமராமேன் அதான் சொல்ல. இந்த நீங்க நான் நிகழ்ச்சியை 20 வருஷமா நடத்துறாங்க. சரிபாதி பெண்கள் தான் நடத்துறாங்க. சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து. அந்த பிள்ளைங்க சொல்றதை கேட்டுட்டு தான் என்னப்பான்னு சொல்லுங்கப்பான்னு கேட்டுட்டு உள்ள வரேனா. என்ன மனுஷன்? கடைசியா இந்த ஷோக்கு உள்ள வர்றதுக்கு முன்னால மஞ்சுட்ட கூப்பிட்டு கிளாரிபிகேஷன் கேட்டு தான் கோபிநாத்தே உள்ள வரான். இது சூப்பர் அப்பு. ரைட் தானே? இப்படி சில ஜட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துலயும் இருக்கு. இது மீடியாங்கிறதுக்காக நான் சொல்லல. பேசுறாங்க பேச்சு. இப்ப நீங்க ஒவ்வொன்றையுமே ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கு. இந்த சமூகம் பெண்ணை ஜட்ஜ் பண்ணுது, மீடியாவை ஜட்ஜ் பண்ணுது, பாலிடிக்ஸை ஜட்ஜ் பண்ணுது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது கூட பரவாயில்ல. பஸ்ல உட்காந்து பார்த்த கேப்லயே அவங்க உட்காந்து அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அடிப்படையே தவறு. அதை பார்க்காத தம்பி தீர்ப்பே எழுதிட்டாப்ல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? பெண் மீது தவறுன்னு சொல்லவில்லை. நம்ம சமுதாயத்துல இவ்வளவு நியூஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதை மாத்த நம்மளால முடியாது. இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க.